கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1954ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதியன்று அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கூடத்தில் தி டீப் காலத் ஆன்டு தி டீப், ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். There's no two Holy Spirits, and that same Holy அங்கே இரண்டு பரிசுத்த ஆவிகள் கிடையாது. Spirit that led Simeon that night or that morning to the Christ has led you here tonight, because you believe the promise of the Holy Spirit. அன்றிரவு அல்லது காலையில் சிமியோனை இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வழிநடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு இங்கே உன்னை வழிநடத்தி இருக்கிறாய். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறபடியினால். And he's just as obligated to you as he was to Simeon. The same, because he's God and he has to keep his word. அவர் அன்று சிமியோனுக்கு அனுக்கிரகம் செய்தது போன்று அதே விதமாக உனக்கும் செய்ய அவர் கடமைப்பட்டுள்ளார். ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். Then I can see Simeon. He craved, he desired to see the Christ. அப்படி என்றால் சிமியோனை யூகித்து பார்க்க முடிகிறது. அவன் கிறிஸ்துவை காண வாஞ்சித்தான், அவன் துடிதுடித்தான். He believed what the word of God had said. தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் என்ன கூறுகின்றதோ அதை அவன் விசுவாசித்தான். No matter what the critics said, he believed the word of God. குறை கூறுபவர்கள் என்ன கூறினாலும் அக்கறை இல்லை, அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். There was a yearning in his heart to see the Christ, and he believed he would. கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற ஏக்கம் அவன் உள்ளத்தில் இருந்தது. காணுவேன் என்று அவன் விசுவாசித்தான். As David said, when the deep calleth to the deep. ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது என்று தாவீது கூறினது போன்று. Many of you in here believes in divine healing. Do you? இங்கே இருக்கின்ற உங்களில் அநேகருக்கு தெய்வீக சுகத்தில் நம்பிக்கை இருக்கிறது, இல்லையா? You believe in divine healing. தெய்வீக சுகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? The very reason that you believe in divine healing proves there is a divine healing. நீங்கள் தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கின்ற காரணமே தெய்வீக சுகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. When we come to America, we found the American Indian. நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்தபோது நாங்கள் அமெரிக்க இந்தியரை கண்டோம். He was worshiping something of the sun, the moon and nature. அவன் இயற்கை முதலானவைகளை ஆராதித்து வந்தான். Because in him he's a human being and he knows he had a maker, so there was something within his human heart called out to worship. ஏனென்றால் அவன் ஒரு மானிடனாய் இருந்தபடியினால் அவனுக்குள் உருவாக்கினவர் ஒருவர் உண்டு என்று தெரியும். எனவே அந்த மனித இருதயத்துக்குள் ஏதோ இருந்து அவனை ஆராதிக்க வைக்கிறது. It is to every mortal. அது அழிவுள்ள யாவற்றுக்கும் உண்டு. You might worship your automobile, your job, your house or something. You'll worship something. நீங்கள் உங்கள் மோட்டார் வண்டியை, உங்களுடைய உத்தியோகத்தை, உங்களுடைய வீட்டை அல்லது ஏதாவது காரியத்தை ஆராதிக்கலாம். So if it's any idol, take it out and let Jesus Christ have first place. எனவே அங்கே ஏதாவது விக்கிரகமாக இருக்குமாயின் அதை எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்து முதலிடத்தை வகிக்கும்படி செய்யுங்கள். Let him be first of all. அவர் எல்லாவற்றுக்கும் முதன்மை இடம் பெற்றவராய் இருக்கட்டும். Then the hunger deep, as David said, when the deep calleth to the deep, at the noise of thy water spouts. அப்பொழுது பசியானது ஆழமானது தாவீது சொன்னது போன்று உமது மதகளின் எரிச்சலால் ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது. Now the deep calling to the deep. இப்பொழுது ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. For instance, this, if there is a deep in your calling, there has to be a deep to respond to that call. உதாரணமாக இங்கே ஒரு ஆழமானது இருந்து கொண்டு கூப்பிட்டு கொண்டிருக்குமானால் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க அங்கே ஒரு ஆழம் இருக்கத்தான் வேண்டும். Maybe I'll make myself clear as this. நான் இந்தவாறு அதை சற்று தெளிவுபடுத்தி கூறட்டும். I'm a great lover of nature. நான் இயற்கையை பெரிதும் விரும்புபவன். And going into the woods, I watch the sunset. காட்டுக்குள்ளாக போகும்போது சூரிய
அஸ்தமனத்தை கவனிப்பேன். I hear the animals scream of the wild. பிராணிகளின் காட்டுத்தனமான சத்தத்தை கேட்டிருக்கிறேன். My mother's a half Indian. என்னுடைய தாயார் பாதி சிவப்பிந்தியல். So it's something about it in my blood that I love nature. அது சம்பந்தமாக என்னுடைய ரத்தத்தில் இயற்கையை குறித்து ஏதோ இருக்கிறது, அதாவது நான் அதை நேசிக்கிறவன். And when I hear the call from the wild, there's something sets my soul afire. I can't help it. காட்டில் இருந்து கொண்டே அந்த சத்தத்தை நான் கேட்கும் போது அங்கே என்னுடைய ஆத்துமாவை அனல் மூட்டும் ஏதோ காரியம் எனக்குள்ளாய் இருக்கிறது. என்னால் அதை தவிர்க்க முடிகிறதில்லை. Here recently I was up in Colorado. இங்கே சமீபத்தில் நான் கலரோட மலையின் மேல் இருந்தேன். And I was standing up on a mountain, and I was watching an old mother eagle as she brought her little ones from the nest and on her wings and set them down in a grassy pasture. நான் உயர ஒரு மலையின் மேல் இருந்து ஒரு வயதான தாய் கழுகை கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த தாய் கழுகானது தன் குஞ்சுகளை செட்டியின் மேல் சுமந்து கொண்டு நல்ல புல் தரையிலே அவைகளை விட்டுவிட்டு And then she flew back up to the top, very peak of the highest rock she could get to, and she sat down. அங்கிருந்து பறந்து போய் மிகவும் உயரமான ஒரு மலை உச்சியில் போய் அமர்ந்து கொண்டது. She began to watch. அங்கிருந்து கொண்டு அவள் தன் குஞ்சுகளை கவனிக்க துவங்கினாள். Well, I was watching through my binoculars. நானும் என்னுடைய தூரதரிசி கண்ணாடியின் மூலமாய் இவைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். My horse was hitched to a tree, and I was watching. என்னுடைய குதிரையை ஒரு மரத்தில் கட்டி வைத்து நான் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். And I said, Lord, I like this. நான் சொன்னேன், கர்த்தாவே, இது அதிக பிரீதியாய் இருக்கிறது என்று. And it seemed to me that I said it smells. நான் அதை நுகர்வது போன்று கூட உணர்ந்தேன். If you was ever around an eagle's nest. நீங்கள் எப்பொழுதாவது கடுகின் கூண்டண்டைக்கு போயிருக்கிறீர்களா? And they make it out of sharp sticks and things. கூர்மையான குச்சிகள் முதலான காரியங்களை கொண்டுதான் அவைகள் கூடு கட்டும். And the poor little eagles were just walking on those sticks and thorns. They never knowed nothing else. அந்த குஞ்சுகள் சிறுசுகள் அந்த புட்கள் உள்ள குச்சிகளின் மேல்தான் நடக்கும். அதை தவிர அவைகளுக்கு வேறு ஒன்று தெரியாது. But one day the mother spread forth her wings and they stepped on the wings and went out. ஆனால் ஒரு நாள் தாய் கழுகான தன் செட்டைகளை விரித்து அவைகளை அந்த செட்டைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு கீழே இறங்கி வந்து விட்டது. Now I looked at those little fellows and they were just having a Pentecostal revival. இப்பொழுது நான் அந்த குஞ்சுகளை கவனித்தேன். அவைகளுக்கு ஒரு பெந்தேகோஸ்தை எழுப்புதலே நடந்து கொண்டிருந்தது. They were just running around on that soft grass, just picking here and chirping to one another and jumping over each other, just as free as they could be. அந்த மிருதுவான புல்தரையின் மேல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு பொறுக்கிக் கொண்டும் ஒன்றையொன்று கொத்திக் கொண்டும் ஒன்றின் மேல் ஒன்று ஏறி குதித்துக் கொண்டும் அவ்வளவு சுதந்திரமாயிருந்தன. I thought, well, that's right. நான் நினைத்தேன், சரி, அதெல்லாம் சரிதான். Now there is like a man in the old nest of the world, knows nothing but that what the devil can give him. உலகத்தின் பழைய கூண்டில் இருக்கின்ற மனிதனை போன்று இது இருக்கிறது. பிசாசு அவர்களுக்கு கொடுப்பதை தவிர வேறொன்றும் அவர்களுக்கு தெரியாது. But one day God picks him up and sets him down in the shady green pastures. ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை தூக்கி எடுத்து அவன் நேரான பசுமையான புல்தரையின் மேல் கடத்தினார். Oh, how he rejoices, he's free, there's nothing, no harm. ஓ, எப்படியாய் அவன் களி கூறுகிறான். அவன் சுயாதீனமானவனாயிருக்கிறான். அங்கே தீங்கு செய்ய ஒன்றுமே இல்லை. I thought, well, why ain't those little fellows afraid? சரி, ஏன் அந்த சிறிய குஞ்சுகளுக்கு பயமே இல்லாமல் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். Wonder if they realize there's coyotes around that would pick them up. அவைகளை சுற்றிலும் ஓநாய்கள் இருக்கின்றன, தூக்கி கொண்டு போய்விடும் என்ற உணர்வே இல்லையோ என்று வியந்தேன். But every once in a while they would look up. ஆனால் அடிக்கு ஒரு தரம் அவைகள் மேலே நோக்கி பார்க்கும். And the old mother was sitting up there watching them. அந்த வயதான தாய் கடுகு அங்கே உயரே உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தது. I thought, well, praise be to God. That's right. நான் நினைத்தேன், சரி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது சரி. He taken me out of the nest of the world and he climbed the ramparts of glory, sitting on high, watching over his heritage, to see that no harm comes. உலகத்தின் கூண்டிலிருந்து அவர் என்னை வெளியே எடுத்தார். அவர் மகிமையின் கொத்தளங்களில் ஏறி உயரத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய சுதந்திரத்துக்கு ஒரு தீங்கு வராதபடி காத்து கொண்டிருக்கிறார். I thought if a coyote would start towards one of those little eagles, she'd flog him to death. நான் நினைத்தேன், ஒரு கால் ஒரு ஓநாய் அந்த குஞ்சுகளின் பக்கமாய் வந்தால் அந்த தாய் கழுகு அந்த நகங்களால் அதை கிழித்து விடும். I thought, that's right. Let Satan take after a believer and he's got Jesus Christ on his hand.
அது சரி, சாத்தான் ஒரு விசுவாசியின் பின்னே செல்லட்டும், அவனுடைய கரத்தில் இயேசு கிறிஸ்து தான் இருப்பார். That's right. Let him take. அது சரி, ஆம், அவனை எடுக்கட்டும். After a while, she was watching her great, majestic head looking around. அந்த தாய் கழுகு கவனித்துக் கொண்டிருந்தது. அவளுடைய மகத்தான கம்பீரமான தலையை தூக்கி சுற்றி பார்த்தது. She was on the highest rock that she could find, because she could see everywhere. அவள் மிக உயரமான சிகரத்தின் மேல் அமர்ந்திருந்தாள். ஏனென்றால் அங்கிருந்து எல்லாவற்றையும் பார்க்க முடியும். Her sharp eagle eyes watching. அவளுடைய கூர்மையான கடுகு கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தது. And after a while, I seen her raise her head. கொஞ்சம் கழித்து அவள் தன் தலையை உயர்த்தினதை நான் கண்டேன். Through my 10 power binoculars, I seen her raise her head and look around. என்னுடைய 10 பவர் தூரதரிசினி கண்ணாடியின் மூலமாக அவள் தலையை உயர்த்தி சுற்றி பார்க்கிறதை நான் கண்டேன். She was whipping the air, and I thought, what is it? சிறகடித்தது. நான் நினைத்தேன், ஏன் அப்படி செய்கிறது என்று. Way back in the north, a northerner started. எங்கோ வடபாகத்தில் ஒரு வடதிசை காற்று துவங்கியது. The thunder roared. இடி முழங்கினது. She let out a scream, and down through there she went, throwed forth those big wings right out on that grassy prairie. அது திடீரென்று ஒரு கூச்சலிட்டு நேராக பறந்து கீழே வந்தது. தன் செட்டைகளை புல் தரையின் மேல் விரித்தது. And every one of those little eagles ran over real quick. அந்த கழுகு குஞ்சுகள் ஒவ்வொன்றும் வேகமாய் அந்த செட்டைகளின் மேல் ஏறிக்கொண்டது. They were instructed perhaps before leaving the nest. ஒரு கால் கூண்டை விட்டு புறப்படும் முன் அவைகளுக்கு சொல்லி தரப்பட்டது போன்று நடந்து கொண்டது. They caught their little feet right in the feathers. அவைகளுடைய சிறு கால்களால் சிறகுகளை கெட்டியாய் பிடித்துக் கொண்டன. Threw their little mouth down, little bill hooked it around the feather. அவைகளுடைய வாயை கீழாக கொண்டு போய் அதன் அலகுகளால் இறுக பிடித்துக் கொண்டன. And she raised with that bunch of eagles on her wings and went just as straight, piercing that wind blowing nearly 50 miles an hour, then right into the cleft of the rock. அந்த கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு நேரடியாக உயர எழும்பி 50 மைல் வேகத்தில் அடிக்கும் காற்றை கிழித்துக் கொண்டு நேராக கண்மலையின் வெடிப்புக்கு சென்று. I cried like a baby. நான் ஒரு குழந்தையை போல அழுதேன். I thought, some glorious day, when this revival is over, he'll come from glory, spread forth his great wings of power, and the little eagles will hook their bills into there and fly away into glory with him. நான் நினைத்தேன், ஏதோ ஒரு மகிமையின் நாளிலே இந்த எழுப்புதல் எல்லாம் முடிந்த பிறகு அவர் மகிமையிலிருந்து வந்து அவருடைய மகத்தான வல்லமையின் செட்டைகளை விரிப்பார். அப்பொழுது இந்த சிறிய கடுகு குஞ்சுகள் அவைகளின் அலகுகளால் செட்டைகளை இறுக பற்றிக் கொண்டு அவரோடு கூட மகிமைக்கு பறந்து போவோம் என்று. Deep calling to the deep. ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது. If the deep's calling, there's the deep to respond. ஆழம் கூப்பிடுமானால் அதற்கு பதிலளிக்க ஒரு ஆழம் இருக்கிறது. In other words, before there was a tree to grow on the earth, there had to be an earth to grow in first. வேறு வார்த்தைகளில் கூறினால், பூமியின் மேல் ஒரு மரம் வளர்வதற்கு முன்னதாக வளருவதற்கென்று ஒரு பூமியானது இருக்கத்தான் வேண்டும். God never made the tree for the earth, he made the earth for the tree. தேவன் மரத்தை பூமிக்காக உண்டாக்கவில்லை, அவர் பூமியை மரத்திற்காக உண்டாக்கினார். He made the earth and commanded the earth to bring forth the tree. அவர் பூமியை உண்டாக்கி ஒரு மரத்தை முளைக்க பண்ணு என்று பூமிக்கு கட்டளையிட்டார். And the earth was a calling till the tree come forth. பூமியானது அழைத்துக் கொண்டிருந்தது, எனவே மரமானது உண்டாயிற்று. Before there was a fin on a fish's back, there was no water for him to swim in. மீனின் முதுகின் மேல் ஒரு துடுப்பு உண்டாவதற்கு முன்பாக அது நீந்தியோடு அதற்கு தண்ணீர் உண்டாயிருக்கவில்லை. The reason he's got a fin is because there was water for him to swim in to use it. அதற்கு ஒரு துடுப்பு இருக்கின்ற காரணம் என்னவென்றால் அதை உபயோகப்படுத்தி நீந்தி செல்ல அங்கே தண்ணீர் இருந்தபடியினாலேதான். Everything that we have is for a purpose and for a cause. நமக்கு உண்டாயிருக்கின்ற எல்லா காரியமும் ஒரு நோக்கத்துக்காகவும் ஒரு காரணத்திற்காகவும் தான் இருக்கின்றது. Here some time ago, I was reading where a little boy eats erasers off of pencils. சமீப காலத்தில் ஒரு சிறு பையன் பென்சில் ரப்பரை சாப்பிடுகிறான் என்று ஒரு செய்தியை நான் படித்தேன். He eat all the rubber he could find. அவனுக்கு கிடைக்கக்கூடிய பென்சில் ரப்பர்களை எல்லாம் தின்று விடுவானாம். He even eats the pedal off of a bicycle. சில சமயங்களில் சைக்கிளின் கால் மிதியையும் கூட தின்று விடுவானாம். And they didn't know what was wrong with the little lad. இந்த பையனின் கோளாறு என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. So they took him down for an examination to the doctor at the clinic. எனவே அவர்கள் அவனை வைத்தியரிடம் பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். And after examining, they found out his little body needed sulfur. அவன் நன்றாக பரிசோதனை செய்த பிறகு அந்த சிறு பையனின் சரீரத்திற்கு கந்தகம் அவசியம் தேவை என்று கண்டுபிடித்தனர்.
And sulfur is in rubber. And he was eating the rubber to get the sulfur. ரப்பரில் கந்தகம் இருக்கின்றது. அந்த கந்தகத்தை பெரும்படியாக அவன் ரப்பரை தின்று கொண்டிருந்தான். Now, here it is. Get it? இப்பொழுது இங்கே அது இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? If there was something inside here calling for sulfur, there had to be a sulfur to respond to it before he could call. இங்கே உள்ளே ஏதோ காரியம் கந்தகம் வேண்டும் என்று கூப்பிடுமானால் அது கூப்பிடுவதற்கு முன்பாகவே அதற்கு பதிலளிக்க அங்கே கந்தகம் இருந்தாக வேண்டும். See what I mean? நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? Now, when the deep calls to the deep. இப்பொழுது ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடும் போது, before there can be a deep call, there has to be a deep to respond to it. ஒரு ஆழத்தின் கூப்பிடுதல் அங்கே உண்டாவதற்கு முன்னதாக அதற்கு பதிலளிக்கும்படியாக அங்கே ஒரு ஆழம் இருக்கத்தான் வேண்டும். And then as sure as you people a few years ago who probably was sinners. அவ்வளவு நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற ஜனங்களாகிய நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்னதாக பாவிகளாக இருந்திருக்கலாம். Maybe you were in some formal church that did not believe in the baptism of the Holy Spirit, but you heard the message. ஒரு கால் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக சபையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விசுவாசியாத சபையில் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்தியை கேட்டீர்கள். There was something in there called out for more of God. உங்களுக்குள்ளாக ஏதோ காரியம் தேவனை பற்றி அதிகமாய் அறிய வேண்டும் என்று கூப்பிட்டது. You might have been living in a justified state before God, but you wanted the baptism of the Spirit and you hungered for it. ஒரு காலங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்ட நிலைமை ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையா இருந்தது. அதன் பேரில் நீங்கள் பசியா இருந்தீர்கள். Now the very reason that there is the Holy Spirit is because you were hungering for it. இப்பொழுது பரிசுத்த ஆவி என்று ஒன்று இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் அதன் பேரில் பசியா இருக்கிறதுனால்தான். You had never hungered for it unless there was something in here to call for it out there. அங்கே அது இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஏதோ காரியம் அதை அழைக்கும்படியாக இங்கே உள்ளே இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் அதன் பேரில் பசியா இருந்திருக்க மாட்டீர்கள். See what I mean? நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? And then the very reason that you're here tonight, you believe in divine healing. அடுத்தபடியாக இன்றிரவு நீங்கள் இங்கு இருப்பதன் காரணமே தெய்வீக சுகத்தில் உங்களுக்கு உள்ள விசுவாசமே. And if there was even taught in the Bible, if you group of people believed in divine healing, there has to be a fountain open somewhere or you never have the desire for it. இந்த காரிய வேதத்தில் போதிக்கப்படவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் தெய்வீக சுகத்தில் விசுவாசம் கொண்டிருக்கின்றனர் என்றால் அங்கு எங்காவது ஒரு ஊற்று திறந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வாஞ்சையே உங்களுக்கு இருந்திருக்காது. If you got the desire to be healed by God, there's a God to heal you. That's right. தேவனால் சுகமாக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை சுகப்படுத்த அங்கே ஒரு தேவன் இருக்கிறார். அது உண்மை. For the deep calls to the deep. ஏனென்றால் ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது. That's the way it was with Simeon. He knew that there was coming a Christ. இந்த விதமாகத்தான் அது சிமியோனிடத்தில் இருந்தது. கிறிஸ்து என்று ஒருவர் வருகிறார் என்று அவன் அறிந்திருந்தான். And he knew that God promised him that he would see him before he died. அவன் மரிப்பதற்கு முன்பாக அவரை அவன் காணுவான் என்று தேவன் அவனுக்கு வாக்களித்திருந்தார் என்று அவன் அறிந்திருந்தான். Now, notice. இப்பொழுது கவனியுங்கள். Then as Simeon was led. அப்படியானால் சிமியோன் நடத்தப்பட்டது போல. Isn't it strange? Just when Jesus came on the scene, Simeon was led by the Holy Spirit right to Christ. By the Holy Spirit who gave the promise. அது வினோதமா இல்லையா? இயேசுவானவர் காட்சியில் வந்தபோது அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரால் சிமியோன் பரிசுத்த ஆவியால் நேராக கிறிஸ்துவண்டைக்கு நடத்தப்பட்டார். And the Holy Spirit who gave the promise of divine healing has led you here tonight right to the fountain. தெய்வீக சுகத்தின் வாக்குத்தத்தமாய் அளித்த பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு உங்களை நேராக அந்த ஊற்றண்டைக்கு நடத்தியுள்ளார். Where it's open tonight for whosoever will. Right now. யார் வேண்டுமானாலும் பருகத்தக்கதாய் அந்த ஊற்று இந்த இரவிலே திறந்திருக்கிறது. Right in the same Holy Spirit leading sons of God who believe the promise of God. அந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற தேவனுடைய குமாரர்களை நடத்துகிறது. You see what I mean? நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? Every one of you sons and daughters of God is led here because you believe God's promise. தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாகி நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே நடத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள். Oh, when I think of it.
ஓ, அதை குறித்து நான் நினைக்கும் போது Then I think way over in the corner was an old woman. We were taught that she was blind. Her name was Anna. பின்னர் அங்கே அந்த மூலையிலே ஒரு வயதான ஸ்திரீ இருக்கிறாள் நினைக்கிறேன். அவள் பார்வை இழந்தவள் என்றும் அவள் பெயர் அன்னாள் என்றும் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். She was a prophetess waiting for the coming of the Lord. அவள் ஒரு தீர்க்கதரிசினி, கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். God's under obligation to show her the Christ. கிறிஸ்துவை அவளுக்கு காட்ட தேவன் கடமைப்பட்டுள்ளார். And the Holy Spirit moved upon Anne. பரிசுத்த ஆவியானவர் அன்னாளின் மேல் அசைவாடி வந்தார். And I can see that old blind prophetess that morning coming along through that building, blind, led by the Holy Spirit, moving all along those people. அந்த பார்வையிழந்த வயதான தீர்க்கதரிசினி அந்த காலை என்று அந்த கூட்டத்தின் ஊடாக பார்வையற்றவளாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவளாய் அந்த ஜனங்களோடு கூட வருகிறதை என்னால் காண முடிகின்றது. Come down along that line of women and stop right in front of the fountain, for she was led by the Holy Spirit. அவள் பெண்கள் வரிசையில் வந்து நேராக அந்த ஊற்றின் முன்பாக நின்றாள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்குதான் அவளை வழிநடத்தினார். Yes, he's here tonight. ஆம், அவர் இன்றிரவு இங்கே இருக்கிறார். He is risen from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். He's given you the promise. அவர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். The Holy Spirit's drawed you together. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒன்றாக சேர்த்திருக்கிறார். If you wasn't here tonight, if the Holy Spirit hadn't brought you here, you'd be out somewhere in the world. நீங்கள் இன்றிரவு இங்கே இல்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை இங்கே கொண்டு வரவில்லை என்றால், நீங்கள் உலகத்தில் எங்கேயோ இருப்பீர்கள். But you're sitting here in this hot building, fanning, because why? You're expecting to see Jesus Christ come on the scene and confirm His word. Expectation. ஆனால் இங்கே இந்த உஷ்ணமான கட்டத்திற்குள் நீங்கள் உட்கார்ந்து விசிறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஏன்? இயேசு கிறிஸ்து காட்சியில் வந்து அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதை காணும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பார்க்குதல். If you expect to come just to find something to criticize, the devil will sure show you plenty to criticize. எதையாவது குறை கூற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பீர்களானால் குறை கூற அநேக காரியங்களை பிசாசு நிச்சயமாய் காட்டுவார். You certainly will. அவன் நிச்சயமாய் காட்டுவான். You get what you expect. நீங்கள் எதிர்பார்க்கிறதை பெற்றுக் கொள்வீர்கள். Some of them say, well, now, if I don't get up in the prayer line, if I see something like this, then I'll believe. ஜெப வரிசையில் நான் எழும்பி நிற்கவில்லை என்றால், இதை போன்ற ஏதாவது காரியத்தை நான் காண்பேனானால் அப்பொழுது நான் விசுவாசிப்பேன் என்று சிலர் கூறுகின்றனர். You get what you expect. நீங்கள் எதிர்பார்க்கிறதை பெற்றுக் கொள்வீர்கள். I'm expecting tonight to see the Holy Spirit come and manifest Himself in power, pour out His glory up in this building here. பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு இங்கே இந்த கட்டிடத்தில் வந்து வல்லமையின் தம்மை தாமே வெளிப்படுத்தி அவருடைய மகிமையை ஊற்றி கிரியை செய்வதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். Many receive the baptism of the Holy Spirit. அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Sinners we say word to Calvary. பாவிகள் அடுத்துக் கொண்டு கல்வாரிக்கு போக வேண்டும். Sick be healed. All manners of signs and wonders. வியாதியஸ்தர்கள் சுகமடைய வேண்டும். எல்லா விதமான அடையாளங்களும் அற்புதங்களும் சம்பவிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். Because Jesus Christ has promised it, and I believe His promise. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். நான் அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். Shall we pray? நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, as Thy word is truth, confirm Thy word with signs and wonders of the resurrected Jesus. பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது போல உயிர்த்தெழுந்த இயேசுவின் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும். We know that when He was on earth, He didn't claim to be a great person. He only claimed that you showed Him visions what to do. அவர் அந்த பூமியின் மேல் இருந்தபோது அவர் தன்னை ஒரு மகத்தான மனிதன் என்று உரிமை பாராட்டவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று தரிசனத்தில் மூலமாய் காட்டுகிறீர் என்று தான் சொன்னார். He knew the thoughts of the people, their conditions. ஜனங்களின் சிந்தனைகளையும் அவர்களுடைய நிலையையும் அவர் அறிந்திருந்தார். He knew when the woman had a blood issue had touched His garment. உதிரப்போக்குள்ள அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டதும் அதை அவர் அறிந்திருந்தார். She was standing out there and she seen she could not be hid, for Jesus was looking right at her. அவள் அங்கே வெளியே நின்று கொண்டிருந்தால் அவள் தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது என்பதை கண்டாள். ஏனென்றால் இயேசு அவளையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். He knew. He said, "Thy faith has saved thee." அவர் அறிந்திருந்தார். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறினார். Father,
We know that He is here tonight because He promised to be. பிதாவே, இன்றிரவு அவர் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். ஏனென்றால் இருப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். And our confidence is anchored in Him, in His Word. We're sure. எங்களுடைய நம்பிக்கை அவருக்குள்ளும் அவருடைய வார்த்தைக்குள்ளும் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நாங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும். We have seen Him in the manifestation of His great resurrection here on earth, working among His people in His church. இங்கே பூமியின் மேல் அவருடைய ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்கின்ற அவருடைய சபைக்குள் இருக்கின்ற அவருடைய மகத்தான உயிர்த்தெழுதலின் வெளிப்படுத்தலுக்குள் நாங்கள் அவரை கண்டோம். And Lord, let us be today the light givers of this age. கர்த்தாவே, இன்று நாங்கள் இந்த காலத்தில் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக இருப்போமாக. That when the great drama is set at the end of the road, and each one of us comes up before you, அதாவது பாதையின் முடிவிலே அந்த மகத்தான நாடகமானது நிறுத்தப்பட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக வரும்போது, and the great screen is pulled out, and our lives of this generation is brought back before us. அந்த மகத்தான திரையானது இழுக்கப்பட்டு இந்த தலைமுறையின் ஜீவியங்கள் எங்களுக்கு முன்பாக திரும்ப கொண்டு வரப்படும் போது, God, let me hear my voice screaming against unrighteousness and calling to people to believe on Jesus thy Son. தேவனே, அநீதியை எதிர்த்து சத்தமிடுகிறதும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவனாகும்படி ஜனங்களை அழைக்கிறதுமான என்னுடைய சத்தத்தை நான் கேட்கும்படி செய்வீராக. Bless the people here tonight. There's some intense heat. இன்றிரவு இங்கே இருக்கின்ற ஜனங்களை ஆசீர்வதியும். அவர்கள் இங்கே பயங்கரமான உஷ்ணத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். And I pray, God, that you'll give them a special blessing. நீர் அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். May the soothing powers of the Holy Spirit take away all the thoughts of this. இப்பேற்பட்டதான எல்லா எண்ணங்களையும் பரிசுத்த ஆவியின் தேற்றும் வல்லமையானது எடுத்து போடுவதாக. And Lord, sanctify thy servant just now for the service coming on. கர்த்தாவே, உம்முடைய கூடியக்காரனை இப்பொழுது வர இருக்கின்ற கூட்டங்களுக்காக பரிசுத்தப்படுத்தும். Standing here realizing that eyes will be turned this way. கண்கள் இந்த பக்கமாக திருப்பப்படும் என்பதை உணர்ந்தவனாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். And I pray, Father, in humility, that you'll let your great, glorious power be known to everyone. பிதாவே, உம்முடைய மகத்தான மகிமை பொருந்திய வல்லமையை யாவரும் அறியும்படியாக செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு நான் ஜெபிக்கிறேன். And if thy unworthy servant has found grace in thy sight for tonight, may you take this unworthy person, move the being out and come in, Lord Jesus, and speak to your people. இந்த தகுதியற்ற ஊழியக்காரனாகிய எனக்கு உம்முடைய பார்வையில் தயை கிடைக்குமானால் இந்த தகுதியற்றவனை இன்றிரவனை அப்புறப்படுத்தி நீர் உள்ளே வந்து கர்த்தராக இயேசுவே உம்முடைய ஜனங்களிடத்தில் பேசுவீராக. And when life is all over here on earth, the last prayer has been prayed. இந்த பூமியின் மேல் இந்த ஜீவியம் முடியும் போது கடைசியான ஜெபமானது ஜெபித்த பிறகு, the battles are all done, smoke's dried up, gone away, arms are stacked, the Bible's closed, and we come up to your house. யுத்தங்கள் எல்லாம் முடிந்து பகைபது நின்று போய் அற்று போய் தளவாடங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு வேடாகம மூடப்பட்டு நாங்கள் உம்முடைய வீட்டுக்கு வருகிறோம். That great morning breaks eternal, bright and fair. அந்த மகத்தான நித்தியமான பிரகாசமான அழகான காலை பிறக்க, when the chosen ones shall gather to their home beyond the sky, as the poet said. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானங்களுக்கு அக்கறையில் உள்ள அவர்களுடைய வீட்டிலே ஒன்றாக சேருவார்கள் என்று புலவன் கூறினார். Lord, as we see that great table stretched out there for that supper, thousands of miles long. கர்த்தாவே, அந்த மகத்தான பந்தி மேஜையானது ஆயிரக்கணக்கான மைல்கள் நிலத்துக்கு போடப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கையிலே, looking across the table to each other, battle-scarred veterans, tears of joy running down our cheeks. அந்த மேஜையில் அமர்ந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்கும் வேளையிலே போர்க்கள வடுக்களை கொண்ட அனுபவம் கொண்டவர்களை நான் காணும்போது எங்களுடைய கன்னங்களிலே ஆனந்த கண்ணீர் வடிந்தோடிக் கொண்டிருக்கும். King come out in his beauty, holiness, walk down along the table and take his own hands and wipe the tears from her eyes, saying, "Don't cry no more, it's all over.
enter into the joys of the Lord. அந்த ராஜாவானவர் அவருடைய அடகில் பரிசுத்தத்தில் நிறைந்தவராய் அந்த மேஜ பக்கமாக கடந்து நடந்து போய்க்கொண்டே அவருடைய சொந்த கரங்களை எடுத்து நம்முடைய கண்ணீர்களை துடைத்து, இனி நீங்கள் அழ வேண்டியதில்லை, எல்லாம் முடிந்து விட்டது, கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். The toils of the road will seem nothing then, Father, when we get to the end of the way. பிதாவே, நாங்கள் பாதையின் கடைமனைக்கு வரும் வேளையிலே எங்களுக்கு பாதையில் உண்டாயிருந்த பாடுகள் யாவும் அப்போது ஒன்றும் இல்லாததாகிவிடும். And help us tonight, Lord, to forgetting those things which are in the past. Let us press the mark of the high calling now. அந்த கடந்து போன காரியங்கள் யாவற்றையும் நாங்கள் மறந்து பரம அழைப்பின் லக்கை நோக்கி முன்னேறி போக கர்த்தாவே இன்றிரவு எங்களுக்கு உதவி செய்யும். And may your Spirit come and manifest your Son, Jesus Christ, to these people. உம்முடைய ஆவி இங்கே வந்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவாராக. As I have tried as a mortal to tell them of you being the same yesterday, today and forever. ஏனென்றால் நான் அழிவுள்ளவனாக இருந்து கொண்டு அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்ல நான் முயற்சித்தேன். எனவே நீர் வந்து வெளிப்படுத்தும். For we ask it in Jesus' name, thy beloved child. Amen. உம்முடைய நேச பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். The Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And tonight, just before the healing services, இன்றிரவு சுகமளிக்கும் ஆராதனைக்கு முன்பாக, excuse me for being a baby, but there's something gets in my heart when I talk about him. சிறு பிள்ளைத்தனமாய் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். ஆனால் அவரை குறித்து பேசும்போது ஏதோ காரியம் என் இருதயத்துக்குள் வந்து விடுகிறது. I remember when I was first called by my ministers when they seen எனக்கு தரிசனங்கள் சிறு பிராயத்திலிருந்தே வருகிறது என்பதை கண்ட ஊழியக்காரர்கள் அப்பொழுதே என்னை முதலாவதாக அழைத்த போது எனக்கு அது நினைவிருக்கிறது. since a little baby visions would come. குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே எனக்கு தரிசனங்கள் வரும். They said, Billy, don't you never go to that. So that's the devil. அவர்கள் என்னிடம், பில்லி, நீ அதற்கு போகவே கூடாது, அது சாத்தான் என்றார்கள். Being taught that by clergymen, I halfway believed that the visions would be of the wrong. அதை எனக்கு சொன்னவர்கள் அங்கி அணிந்த குருமார்களாய் இருந்தபடியினால் தரிசனங்கள் வருவது தவறானதாக இருக்கலாம் என்று நான் சந்தேகப்பட்டேன். Then when he come to me that night and told me who he was, oh my. அதற்கு பிறகுதான் அவர் அன்றிரவு என்னிடத்தில் வந்து அவர் யார் என்பதை எனக்கு எடுத்து சொன்னார். ஓ என்னே, I know that he's here right now. அவர் இன்றிரவு இங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். And I know his presence. And I know I love him. அவருடைய சமூகத்தை நான் அறிகிறேன், நான் அவரை நேசிக்கிறேன் என்று அறிவேன். I thought, how could I be a devil and love the Lord Jesus the way I do? நான் ஒரு சாத்தானா இருந்து கொண்டு என்னால் எப்படி இந்த விதமாய் நேசிக்க முடியும் என்று சிந்தித்தேன். How can my heart bleed for him and he knows my heart? எப்படி முடியும்? என்னுடைய இருதயம் எப்படி அவருக்காக ரத்தம் கசிகிறது? என்னுடைய இருதயத்தை அவர் அறிவார். And he came and told me different. அவர் வந்து வித்தியாசமாய் கூறினார். I believe him because it compares with God's word. நான் அவரை விசுவாசிக்கிறேன், ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பி போகிறது. And their word does not compare with God's word. For we're living in this day. அவர்களுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பி போகிறது, ஏனென்றால் நாம் இந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And now, Christian friend, I want to say to you all, of course, when it strikes me sometimes, you might wonder what happens. இப்பொழுது கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் யாவரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு அது சம்பவிக்கும் போது என்ன நேர்ந்தது என்று சில சமயங்களில் நீங்கள் வியக்கலாம். I can't explain it. It's beyond me explaining. என்னால் அதை விளக்கி சொல்ல முடியாது. அதை விளக்குவது என்பது எனக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. I get so weak that I can't hardly stand after maybe one or two people that I meet. ஆனால் நான் 1-2 பேரை சந்திப்பதற்குள் அவ்வளவு பலவீனமாகி என்னால் நிற்க முடியாமல் போகிறது. You might not understand that, but just read the scripture, it declares it. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் வெறுமனே வேத வாக்கியங்களை வாசியுங்கள், அவைகள் அதை அறிவிக்கிறது. I believe the prophet Daniel had saw a vision. He said he was troubled at his head for many days. Is that right? தானியேல் ஒரு தரிசனத்தை கண்டு என் தலையில் தோன்றிய தரிசனங்கள் அநேக நாட்களுக்கு என்னை கலங்க பண்ணினது என்று கூறினான் என்று நினைக்கிறேன். அது சரிதானே? And Jesus one time when the woman with enough faith to pull him around to see who she was, he said, I perceive that virtue, strength has gone out of me. இயேசுவானவர் ஒரு சமயம்
ஒரு ஸ்திரீயானவள் போதுமான விசுவாசத்தை உடையவளாய் அவரிடத்திலிருந்து சுகத்தை வெளியே இழுத்தபோது அவர் என்னிடத்திலிருந்து வல்லமை வெளியேறினதை நான் உணர்கிறேன் என்று சொன்னார். And people right out there, அப்போது ஜனங்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். it's not me, Christian. No, I'm just a man, chief of sinners. கிறிஸ்தவர்களே, அது நான் அல்ல, இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், பிரதான பாவி. But one born out of season to you full gospel people. That's right. ஆனால் முழு சுவிசேஷ ஜனங்களாகிய உங்களுக்கு நான் ஒரு அகால பிறவி, அது உண்மை. By grace, by God's grace, He lets me call you my brother and sister. கிருபையினால், தேவனுடைய கிருபையினால் உங்களை சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைக்கும்படியாய் அனுமதித்தார். And I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். And I'm not here tonight to be seen or heard. மற்றவர்கள் என்னை காணும்படியாகவும் நான் பேசுவதை மற்றவர்கள் கேட்கும்படியாகவும் நான் இன்றிரவு இங்கே வரவில்லை. I'm not here because of finance. You know that. பணத்தின் காரணமாக நான் இங்கே வரவில்லை, உங்களுக்கே அது தெரியும். So I'm here for one thing, because I love Jesus and I love you. எனவே நான் ஒரு காரியத்திற்காகவே இங்கே இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் உங்களையும் நேசிக்கிறேன். And I believe that the coming by this invitation, maybe I could submit myself to Him and He would do something through me that would make you love Him more and believe Him and be healed. இந்த அழைப்பின் காரணமாக நான் இங்கே வந்து ஒரு கால் என்னைத்தானே அவருக்கு ஒப்பு கொடுத்து என் மூலமாக அவர் ஏதாவது காரியத்தை செய்து நீங்கள் அவரை அதிகமாக நேசிக்கும்படியாகவும் அவரை விசுவாசிக்கும்படியாகவும் செய்து உங்களை சுகப்படுத்தலாம் என்று நான் நம்புகிறேன். That's the only alternative I have of being here. அதுவே நான் இங்கே இருக்கின்றதற்கான இன்னொரு காரணமாய் இருக்கலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, pastors again and businessmen. போதகர்களே, மீண்டுமாக தேவன் உங்களையும் வியாபார புருஷர்களையும் ஆசீர்வதிப்பாராக. And I say to you now, before it gets to weak, sometimes I can't leave the platform. நான் பலவீனமாவதற்கு முன்னதாக நான் இப்பொழுது உங்களிடத்தில் கூறுகிறேன், சில நேரங்களில் என்னால் மேடையை விட்டே போக முடியாதபடி ஆகிவிடுகிறது. My boy and manager and them watches that. என்னுடைய மகனும் மேனேஜரும் மற்றவர்களும் அதை கவனித்துக் கொள்வார்கள். And I want to say goodbye to you. உங்களுக்கு என் வந்தனத்தை கூற விரும்புகிறேன். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And if I never meet you again this side the great river, I will see you in the morning, or the ஆற்றின் இக்கரையிலே உங்களை என்னால் சந்திக்க முடியாமற் போனால் நான் உங்களை காலையில் காண்பேன் அங்கே. And I'll have the testimony that I have now. I love the Lord Jesus. இப்பொழுது எனக்கு உண்டாயிருக்கின்ற சாட்சியை நான் உடையவனாய் இருப்பேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். And the visions, God gives me visions, that is true. தேவன் எனக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், அது உண்மைதான். The Bible before me and God who is my witness and knows. வேதம் எனக்கு முன்னால் இருக்க என்னுடைய சாட்சியான தேவன் அதை அறிவார். And I can only declare and say as He would let me by His grace do. அவருடைய கிருபையினால் அவர் என்னை அனுமதிக்கும் அளவுக்கு என்னால் அறிவிக்கத்தான் முடியும். So pray for me. எனவே எனக்காக ஜெபியுங்கள். And one more thing I'd like to ask. இன்னும் ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன். I'm going to Africa, India, Palestine, Germany. நான் ஆப்பிரிக்கா, இந்தியா, பலஸ்தீனா, ஜெர்மானிக்கு போகிறேன். And remember in those lands like it was before. நினைவிருக்கட்டும், அந்த நாடுகளில் இதற்கு முன்பு இருந்தது போன்று. Don't think that witch doctors and all those different demon-possessed people are challenge you right on the ground. And you better know what you're speaking of. That's right. மந்திரக்காரர்களும் வித்தியாசமான பொல்லாத ஆவியினால் ஆண்டு கொள்ளப்பட்டவர்களுமான ஜனங்கள் உங்களுக்கு சவாலிடுவார்கள் என்று நினையாதேயுங்கள். எனவே என்ன பேசுகிறீர்கள் என்பதை அறிந்து பேசுங்கள், நல்லது. And when the winds are blowing hot and heavy, persecution is on. Can I remember in Washington D.C. that somebody's praying for me? Will you promise me that? வெப்பமாகவும் குளிர்ச்சியாகவும் காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கும் போதும் உபத்திரமானது நடந்து கொண்டிருக்கும் போதும் வாஷிங்டன் டிசியில் யாரோ எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு ஞாபகம் வரும். நீங்கள் அதை எனக்கு வாக்களிப்பீர்களா? If you will raise it. Thank you. God bless you. Thank you much. அப்படி செய்வீர்களானால் கரங்களை உயர்த்துங்கள். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு மிக்க நன்றி. Now, I think last evening they gave out 100 prayer cards. Last night. இப்பொழுது நான் நினைக்கிறேன் நேற்றிரவு அவர்கள் 100 ஜெப அட்டைகள் கொடுத்தார்கள். And I believe that number was, or that letter was Y.
நான் நினைக்கிறேன் அந்த அட்டைகள் Y என்று எழுத்திட்டு இருக்கும். And I believe I called the first 15 of them last night. நான் நினைக்கிறேன் நேற்று இரவு அதில் 15வது எண் வரைக்கும் கூப்பிட்டு விட்டேன் என்று. I think that is right, isn't it, brethren? அது சரி என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தானே சகோதரர்களே? The first 15 of those cards that was given out. அதில் 15 அட்டைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. Now we'll call